நம்ம ஒவ்வொரு இடமும் எக்ஸசைஸ் செய்யறப்போ உடம்புல நிறைய டிஸ்டர்பன்சஸ் நடக்கும். அந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப சாதகமானது தான். ஏன்னா நோய்கள் வந்தா என்னென்ன எப்படி நம்ம உடம்பு எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் மாதிரி இருக்கும் அந்த டிஸ்டர்பன்சஸ்லாம். ஸோ ஆனால் அதே டைம்ல எக்ஸசைஸ் வந்து ஓவர் டோசேஜ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸசிவா பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவர் ட்ரைனிங் வந்து வர சான்சஸ் இருக்கு. ஓவர் ட்ரைனிங் சிண்ட்ரோம். இப்போ ஒருத்தர் வந்து ஜாஸ்தியாக ட்ரைனிங் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஓவர் ட்ரைனிங் சிண்ட்ரோம் வந்துருச்சு அவருக்கு. அப்போ அவர் பாடி வந்து ரொம்ப டயர்டாயிடும். அவர் பாடி வந்து டீஹைட்ரேட்டடாகவே இருக்கும். அப்புறம் மூட் ஸ்விங்ஸ் வரலாம், எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆகும், இன்ஜுரிஸ் வரலாம், ரேப்டோமயலைசிஸ் அப்படின்னு கண்டிஷன் இருக்கு, அது கூட வரலாம், சிவியர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஃபீவர் வரலாம், மைக்ரைன் வரலாம். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் வர சான்சஸ் இருக்கு. எக்ஸசைசஸ் நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது ப்ராப்பர் அந்த டோசேஜ் வந்து ஒழுங்கா இல்லை. நம்ம வந்து எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடி வந்து ரிப்பேர் ஆகணும், அந்த பாடி வந்து ரெக்கவர் ஆகணும். அதுக்கான டைம் நம்ம அலோகேட் நம்ம வந்து கரெக்டாக அதுக்கு பெர்மிட் பண்ணணும், பாடி வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு. உயிரினங்கள் நிறைய சாப்பிடலாம், நிறைய ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சமா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதான் அது ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இயற்கை படைச்சிருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்திருக்கும். நேச்சர் ஆப்ரேட் ஆகுமா? ஆனா இன்டெலிஜென்ட் நேச்சர் என்ன பண்ணிருக்குன்னா ஆப்டிமலா சாப்பிடணும், ஆப்டிமலா ரெஸ்ட் எடுக்கணும், ஆப்டிமலா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், அப்படிதான் அந்த ஆர்கனிசம் ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கு. ஈவன் ஃபார் வெல் ட்ரெயின் அத்லீட்ஸ் கூட அவங்க மசில் வேலை செய்யறப்போ கிட்டத்தட்ட 75% வந்து ஹீட்டா ரிலீஸ் ஆயிருக்கு, வேஸ்ட் ஆயிருக்கு. அந்த மிச்சம் 25% தான் யூசபிள் எனர்ஜி. அப்போ அன்ட்ரெயின் பீப்புள் எல்லாம் பாத்துக்கோங்க, செடன்டரி லைஃப் ஸ்டைல் இந்த லீட் பண்ற அந்த பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூசபிள் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னும் கம்மியா இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த மசில் ஒர்க் வந்து ஹீட்டா தான் லாஸ் ஆகும். ஸோ அதனால எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து என்னமோ ஒரு அண்டர் ரேட்டட் விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம லைஃபுக்கு வந்து கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம மூவ்மெண்ட், நம்ம எக்ஸசைஸ் தான். என்னென்ன எக்ஸசைசஸ் செய்றீங்க எல்லா டேஸும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க, எக்ஸசைசஸ் செய்யாத நாட்களையும் அதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டயட்ரி ஹேபிட்ஸ், ஸோ என்னென்ன சாப்பிட்றீங்க அதுக்கும் கூட நீங்கள் தனியாக ஒரு டைரி மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்லீப் டியூரேஷன், ஒரு ஆவரேஜாக எவ்வளோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் டைம் என்ன, ஸ்லீப் வந்து முடிகிற டைம் என்ன, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்ன உபாதைகள் வந்துச்சு, காய்ச்சல், தலைவலி, இருமல், ஸ்டொமக் அப்செட், ஜாயிண்ட் பெயின்ஸ், அதெல்லாம் எப்படி எவ்வளோ நாள் அது இருந்துச்சு, அதை எப்படி ஹீல் பண்ணீங்க, அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள்.